Good evening, dears. Last class we saw about fibrous connective tissue and fluid connective tissue. Okay, and today we are going to see about muscular tissues. These tissues are built to provide contraction. In these muscles, the cells are of elongated shape, also known as muscle fibers. ஓகே ஸோ இந்த டிஷ்யூஸ் வந்து எதுக்காண்டி பில்ட் ஆயிருக்கு அப்படின்னா கான்ட்ராக்ஷனுக்காண்டி. ஓகே, நம்மளுக்கு மசில்ஸ் எல்லாம் சுருங்கி விரியும் இல்லையா, ஸோ அந்த கான்ட்ராக்ஷன் சுருங்கிறதுக்காண்டி இந்த மசில்ஸ் எல்லாமே பில்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மசில்ஸில் இருக்க செல்ஸ் எல்லாமே எலாங்கேட்டட் ஷேப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அந்த எலாங்கேட்டட் ஷேப் செல்ஸ் எல்லாம் மசில் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் contractile proteins such as myosin and actin form as a constituent part of this muscle, which facilitate in shortening and elongation of the cells. Okay, so contractile protein அதாவது myosin, actin இதுதான். ஓகே, ஸோ இந்த ப்ரோட்டீன் வந்து நம்ம மசில்ஸில் ஒரு பகுதியாக இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னா, நம்ம செல்ஸோட ஷார்ட்டனிங் அண்ட் எலாங்கேஷன் அந்த வசதியை பண்ணி கொடுக்கறதுக்காண்டி இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் நம்ம மசில்ஸில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட், ஆன் த பேசிஸ் ஆஃப் லொக்கேஷன், ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர், the muscular tissues are categorized into 3 categories, that is striated muscles, unstriated muscles and cardiac muscles. ஸோ நம்மளோட அந்த மசில் டிஷ்யூ வந்து அதோட லொக்கேஷன், அதோட ஃபங்க்ஷன், ஸ்ட்ரக்சரை பொறுத்து 3 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அதாவது ஸ்ட்ரைட்டட் மசில், அன்ஸ்ட்ரைட்டட் மசில் அண்ட் கார்டியாக் மசில்ஸ்னு 3 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. ஓகே, see first one is striated muscles, skeletal or stripped muscles. Okay, other name is skeletal or stripped muscles அப்படின்னு சொல்லுவோம். Next, they have a long unbranched fibers. They have multinucleate cells. The muscle fibers have dark and light bands striation on them. That is why they are known as striated muscles. Okay, so இந்த மசில்ஸில் லாங் அன்பிரான்ச்ட் ஃபைபர்ஸ் இருக்கும். இந்த மசில்ஸ் எல்லாமே மல்டி நியூக்ளியேட் செல்ஸ் நிறையா இருக்கும். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இதிலோட ஸ்டெரேஷன் அப்படின்னா கோடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா டார்க் அண்ட் லைட் பேண்ட்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் இவங்க ஸ்டெரேட்டட் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் தீஸ் மசில்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் தோஸ் ஆர்கன்ஸ் வேர் வாலண்டரி மூமெண்ட் எக்ஸிஸ்ட், சச் அஸ் லெக்ஸ், ஆர்ம்ஸ், நெக் அண்ட் பேக். ஸோ இந்த மசில்ஸ் எல்லாம் எந்த மாதிரி ஆர்கன்ஸில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், நம்மளோட லெக்ஸ், ஆர்ம்ஸ், நெக், பேக்கில், அதாவது வாலண்டரி மூமெண்ட் எல்லாம் எங்கெல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி ஆர்கன்ஸ் எல்லாமே இந்த ஸ்டெரேட்டட் மசில்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட், unstriated muscles, unstripped or smooth muscles. These muscles display no striations. Their appearance is smooth and so they are called smooth muscles. ஸோ இதோட மசில்ஸில் அந்த கோடுகள்ன்றது இருக்கவே இருக்காது. அதோட அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதனால அந்த மசில்ஸ் என்னன்னு சொல்லுவோம், ஸ்மூத் மசில்ஸ்னு கூட சொல்லுவோம். நெக்ஸ்ட், ஒன் cannot control the movement of these muscles according to his or her own will. That is why they are called involuntary muscles. These muscles have spindle-shaped cells. They can be found in internal organs such as blood vessels, alimentary canal, ureterus and urinary bladder. ஸோ இந்த மாதிரி மசில்ஸ் எல்லாமே அதாவது நம்மளால் அந்த மூமெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ இதெல்லாம் ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மசில்ஸ் எல்லாம் இன்டர்னல் ஆர்கன்ஸ்குள்ளே தான் இது ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் இந்த மசில்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவோம், இன்வாலண்ட்ரி மசில்ஸ். ஓகே, ஸோ இன்வாலண்ட்ரி மசில்ஸ்னால் அதோட மூமெண்ட்டை வந்து ஒரு பர்சனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, அதுவாக தான் செயல்படும். ஓகே, ஸோ அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றதுனால நம்ம அதை இன்வாலண்ட்ரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இந்த மசில்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா பிளட் வெசல்ஸ், alimentary canal, ureterus, urinary bladder இந்த மாதிரி இன்டர்னல் ஆர்கன்ஸில் இந்த மசில்ஸ் வந்து இருக்கும். Next, cardiac muscles. The cardiac muscles can be found in the heart. The cells of these muscles are striated, but the striation are much lesser than the ones in the skeletal muscle tissue. The cell comprise a single nucleus and are often branched. The individual cells are connected via desmosomes and gap junctions. These cellular connections can be seen under a microscope as dark bands called intercalated disc. These cellular communication junctions are responsible for conducting the coordinated beating of the heart. ஸோ இந்த கார்டியாக் மசில்ஸ் வந்து எங்கே இருக்கும்? நம்மளோட ஹார்ட்டில் தான் இந்த கார்டியாக் மசில்ஸ் இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதோட செல்ஸ் எல்லாமே ஸ்டேரேட்டட், அதாவது கோடுகள் இருக்கும். ஆனால் இந்த கோடுகள் வந்து ஸ்கெலிட்டல் மசில்ஸில் இருக்கு இல்லையா, அந்த டிஷ்யூவில் இருக்க கோடுகளை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த செல்ஸில் ஒரே ஒரு சிங்கிள் நியூக்ளியஸ் தான் இருக்குது. அதுவும் அடிக்கடி பிரான்ச்சஸாக போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அந்த இண்டிவிஜுவல் அந்த செல் ஒரே ஒரு செல் இருக்கு இல்லையா, ஒரே ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ இந்த இண்டிவிஜுவல் செல் ஒரு செல் வந்து டெஸ்மோசோம்ஸ் அண்ட் கேப் ஜங்ஷனோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த செல்லுலர் கனெக்ஷன், இந்த கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, ஒரு இண்டிவிஜுவல் செல் வந்து இந்த டெஸ்மோசோம்ஸ் அண்ட் கேப் ஜங்ஷனோட, இதை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா டார்க் பேண்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்டர்கேலேட்டட் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த கனெக்ஷனை. ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் மூலயமா நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னா, இவங்க தான் வந்து நம்மளோட ஹார்ட் பீட்டிங் வந்து கோஆர்டினேட் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த செல்லுலார் கனெக்ஷன் தான். ஓகே டியர்ஸ், ஸோ நெக்ஸ்ட் இஸ் differences among striated, unstriated and cardiac muscles. Striated, unstriated cardiac. They are voluntary in nature. They are involuntary in nature. They are involuntary in nature. ஸோ இந்த மசில்ஸ் ஸ்டேரேட்டட் மசில்ஸ் மட்டும்தான் வாலண்ட்ரி. ஓகே, அதோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்மளால். ஓகே, அதாவது லெக்ஸு, ஆர்ம்ஸ், இந்த மாதிரி பேக் இதில் இருக்க மசில்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த அன்ஸ்டேரேட்டட் அண்ட் கார்டியாக் மசில்ஸ் ரெண்டுமே வந்து இன்வாலண்ட்ரி. ஓகே, அவங்க வந்து செயல்படுத்திகிட்டே இருப்பாங்க. நம்ம ஆஸ் அ பர்சனாக நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இந்த ரெண்டு மசில்ஸையும். ஓகே, நெக்ஸ்ட் தே ஹாவ் லாங் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் ஃபைபர்ஸ். இதுக்கு எப்படி இருக்கும், ஃபைபர்ஸ் எல்லாம் லாங் அண்ட் சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். நெக்ஸ்ட் தே ஹாவ் லாங் ஸ்பிண்டில் ஷேப்டு ஃபைபர்ஸ். இதோட ஃபைபர்ஸ் வந்து லாங் ஸ்பிண்டில் ஷேப்டு ஃபைபர்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் கார்டியாக் ஹாவ் ஷார்ட் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் ஃபைபர்ஸ். ஓகே, அண்ட் தே ஆர் இன்டர் கனெக்டட் டு ஈச் அதர். இந்த மசில்ஸில் வந்து ஒன்னோடு ஒன்று வந்து இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். ஹியர் ஃபைபர்ஸ் இன் தேம் ஆர் நாட் இன்டர் கனெக்டட். ஓகே, இதில் வந்து ஒரு ஃபைபர்ஸ் வந்து ஒன்னோடு ஒன்று வந்து இன்டர் கனெக்ட் ஆகிருக்காது. அண்ட் இன் கார்டியாக் தே ஆர் இன்டர் கனெக்டட். கார்டியாக்லையுமே இன்டர் கனெக்டட் ஆகிருக்கும் ஃபைபர்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் தே கன்சிஸ்ட் ஆஃப் அல்டர்னேட் டார்க் அண்ட் லைட் பேண்ட்ஸ். ஓகே, ஸோ அதாவது இதில் டார்க் அண்ட் லைட் பேண்ட்ஸ் கலந்து இதில் இருக்கும். நெக்ஸ்ட் தே டு நாட் ஹாவ் அல்டர்னேட் டார்க் அண்ட் லைட் பேண்ட்ஸ். இதில் அந்த மாதிரி இருக்காது. ஓகே, தே ஹாவ் அல்டர்னேட் டார்க் அண்ட் லைட் பேண்ட்ஸ். ஸோ இதுலேயுமே striated அண்ட் கார்டியாக் மசில்ஸுமே அந்த டார்க் அண்ட் லைட் பேண்ட்ஸ் வந்து இருக்கும். The general musculature consists of such muscles. ஸோ மசில்ஸில் அந்த மஸ்குலேச்சர், அதாவது அப்படின்னா தசை நார் அப்படின்றது நம்ம மசில்ஸில் இருக்கும், இந்த மசில்ஸில். ஓகே, அண்ட் தே கேன் பி ஃபவுண்ட் இன் த பிளட் வெசல்ஸ் அண்ட் alimentary canal. ஸோ இது எல்லாம் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸில் தான் இந்த மசில்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது பிளட் வெசல்ஸ்லையும் alimentary canalsலையும் இது இருக்கும். Okay, next cardiac muscles can be found in the heart region.
ஓகே, கார்டியாக் மசில்ஸ் எப்போவுமே எங்கே இருக்கும், ஹார்ட் ரீஜியன்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஓகே ஓகே, next video we will see about nervous tissue. Okay dears.